வெல்கம் டு தமிழ் டெக் எக்ஸ்ப்ளோர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மரோட ஹீட்டை சமாளிக்கிறதுக்கு மிஸ்ட் ஸ்ப்ரேயர் அப்படிங்கிறத நம்மளோட ஃபார்மில் வச்சுருந்துருக்கோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நீங்களும் உங்கள் வீட்டில் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆர்ஓ யூனிட்ஸ் எல்லாம் விற்கிற ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரீ ஃபில்டர்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரீ ஃபில்டர்ஸை நம்ம வாங்கி இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ப்ரெஷரும் அந்தளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ நம்ம வச்சுருக்க ஆர்ஓ வாட்டரில் இருந்து இந்த ஹோஸை விட்டுட்டு ஸோ அது இந்த ப்ரீ ஃபில்டர் வழியாக டியூப்பை மாட்டி அது அங்கே மேலே கம்ப்ரஸருக்கு போகும். ஸோ இந்த கம்ப்ரஸர் தான் ஹெவியான ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஸ்ப்ரேயரை வந்து ஸ்பீடாக நல்லா ஸ்ப்ரே பண்ண வைக்கும். ஸோ அந்த கம்ப்ரஸர் வழியாக ஃபில்டர்லேருந்து வர்ற தண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கெல்லாம் இந்த ஹோஸ் மூலியமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த இடத்துலலாம் இந்த நாசில் இருக்கும். ஸோ இது நீங்கள் விவசாயம் பண்ண வைக்கிற இடத்துலையும் கேட்கலாம், இல்லை இந்த ஆர்ஓ யூனிட்ஸ் விற்கிற இடத்துல இப்போலாம் அவைலபிளாக இருக்கலாம். ஏன்னா சம்மர் சீசன்றதுனால எல்லாருமே இதை வாங்குகிறாங்க. ஸோ அங்கே கேட்டிங்கனாலும் இந்த நாசில் கிடைக்கும். ஸோ இந்த நாசிலோட அளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.03. ஸோ இதுதான் மிஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான அளவு. ஸோ இது அந்த கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ இதோட ரேட்டை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம அக்வாரியம் ஷாப் வச்சுருக்கோம், அதே மாதிரி மளிகை கடையும் வச்சுருக்கோம். ஸோ அங்கே கடைக்கு முன்னாடி வர்றவங்களுக்காகவும் வேணுன்றதுனால அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஹோஸ் மூலியமாக நம்ம இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்துமே ப்ரெஷர் கொஞ்சம் கூட கம்மியாகலை. ஸோ எல்லா இடத்துலையுமே ப்ரெஷர் அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற கனெக்டர்ஸ். இப்போ நான் எடுத்திருக்க கனெக்டரில் தான் நம்ம கீழே நாபு மாட்டுவோம், 2 சைடும் T கனெக்டர் இருக்கும். ஸோ இது வந்து எண்டில் இப்போ இதோட போதும் கனெக்ஷன் முடியும் அப்படின்னா இந்த மாதிரி எல்போ கனெக்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 கலர்லேயுமே கிடைக்குது, பிளாக்ல இருக்குது, ஒயிட்ல இருக்குது. ஸோ இந்த கனெக்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரே அந்த பம்ப்லேருந்து வர்ற ஹோஸை 4 இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி போகிறோம். இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஒரே நேர் லைனில் இருக்குது. ஸோ 2-3 இடத்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த T கனெக்டர் மூலிமா வர்ற ஹோஸை 2 கனெக்ஷனாக நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ 2 ரூமுக்கு போகுது அப்படின்னா 2 ரூமுக்கு போகிறதுக்கு இதை சென்டராக போட்டு 2 சைடில் இருந்தும் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம நாபு மாட்ட முடியாது, இதில் ஹோஸ் தான் மாட்ட முடியும். இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஷாப்பில் எல்லாமே வுட் ஒர்க்காக இருக்குது, ஓட்டு ஷாப்புன்றதுனால இதில் இருக்க வுட்டில் இதை அடிக்கிறதுக்கு அந்த ஹோஸை டைட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆணியெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இது நம்ம எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயுமே இது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கம்ப்ரஸரை ரன் பண்ணி காட்டலாம். ஸோ இப்போ நம்ம நல்ல தண்ணியில் அதை போட்டிருக்கோம். ஸோ கம்ப்ரஸர் ஆன் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதோட மிஸ்ட்டோட அளவை பாருங்கள், எவ்வளோ ப்ரெஷராக வருது அப்படின்ட்டு. ஸோ இது காற்றுல பட்டு வரும்போது நமக்கு ஏரில் இருக்க எல்லா ஹீட்டையும் இது அப்சார்ப் பண்ணிவிட்டு நமக்கு ரொம்ப சில்னஸை தான் கொடுக்கும். ஸோ இதை தான் எல்லா ஷாப்லையும் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இது எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அது எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்ம வெளியே கடைக்கு போகும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரேயரை தான் பார்ப்போம், தண்ணியை தான் பார்ப்போம். ஆனால் அது எங்கேருந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை நாம் பார்க்கும்போது. ஸோ இந்த ப்ரெஷரோட அளவை பாருங்கள். ஸோ நான் சொன்ன நாபோட அளவு 0.03ங்கிறத யூஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி மிஸ்ட்டு உங்களுக்கு நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப சின்ன சின்ன நீர்த்துளியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷராக வருது அப்படின்னு. ஸோ சில சமயம் அந்த மாதிரி லீக் ஆகும், சின்ன சின்ன சொட்டு வருது அப்படின்னா நீங்கள் டெஃப்லான் டேப்பு இருக்கும், நீங்கள் ப்ளம்பிங் ஷாப்பில் கேட்டிங்கன்னா இருக்கும். ஸோ அதை சுற்றிட்டும் நம்ம டைட்டாக அதெல்லாம் மாட்டிக்க முடியும். அது ரேராக தான் அந்த மாதிரி வரும். நம்ம இதிலே நிறைய இடத்துல அந்த சொட்டு வைக்காது, ஒரு சில இடத்துல மட்டும் அந்த மாதிரி பெண்டாக இருக்கிற இடத்துல சொட்டு வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்னேன்ல அந்த ஆணி எப்படி அடிக்கிறதுன்னு, அந்த ஓஸில் நம்ம நிப்பாட்டி வைக்கிறதுக்கு அந்த இது நல்லாவே யூஸ் ஆகும். அதுவும் வுட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். காங்கிரீட் செவத்தில் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ
எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்டாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த மிஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு இன்னும் நல்ல சில்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ ரொம்ப ஹைட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு கீழே வர்றதுக்குள்ளே நமக்கு நல்லா ஏரில் சர்க்குலேட் ஆகி, ஸோ இது வந்து நம்ம ஷாப்புக்கு முன்னாடி. ஸோ நம்ம மத்தியான நேரத்தில் கடைக்கு முன்னாடி வந்து நிற்கிறவங்களுக்கு நல்ல சில்னஸ் கொடுக்கறதுக்காக இது இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம ஜவுளி கடையில் பார்க்குறோம். நிறைய ஷாப்பில், ஹோட்டலில் கூட இப்போ நிறைய இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு தடவையும் போய் சுவிட்ச் ஆன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக, ஆட்டோமேட்டிக் எப்படி நம்ம மொபைல் ஆப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலான்றதுக்காக இந்த ஹெட்டு நம்ம மாட்டியிருக்கோம். ஸோ இது விப்ரோ பிராண்டில் அவைலபிளாக இருக்கும். இது நம்ம வீட்டோட ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நெட்டு மூலிமா இது நமக்கு ஆப்பில் எங்கே இருந்தனாலும் இதை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில் இருந்தாலும் இது இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிக்கிறோம். ஸோ நம்ம வீட்டு ஒய்ஃபையில் இது இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிடும். ஸோ அதை நம்ம ஆப்பில் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது இன்டர்நெட்டில் இருக்கிறதுனால நம்ம எங்கே வெளியில் இருந்தாலும் இன்டர்நெட் மூலிமா அங்கே கொடுக்குற சிக்னல் இதை ரிசீவ் பண்ணி இது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆப்பில் நம்ம சைடில் ஆப் காட்டுறேன். இதை நம்ம அக்சஸ் பண்ணி வச்சுட்டோம், இது எல்லா டிவைஸ்லையும் ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்து ஸ்மார்ட் ஹோம் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அக்சஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதில் ஆன் பண்ணாலே இங்கே ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை நான் ஆன் பண்ண உடனே 3 நிமிஷத்தில் அதுவே ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஒரு தடவை ஆன் பண்ணாலும் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இது உள்ள இருக்கும். இவ்வளோ நேரத்தில் ஆன் ஆகணும், இந்தந்த டயத்தில் ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்ள ஷெடியூல் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நான் இந்த ஆப்பில் இன்ச்சிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை தான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இன்ச்சிங்கிறதுல தான் 3 நிமிஷத்தில் ஆஃப் ஆகணுன்றது இதை ஆன் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம எப்போல்லாம் ஆன் பண்ணுறோமோ அது ரன் ஆக ஆரம்பித்து 3 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ நான் இதை நம்ம வெளியிலேருந்து போட்டுட்டு ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ச்சிங்கிற மிஷின் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆன் ஆனாலும் 3 நிமிஷத்தில் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ப்ரீ ஃபில்டர் நாங்கள் வாங்குறப்போ ஒரு அரௌண்ட் 3800, அதாவது 3800 கிட்ட செலவாச்சு. ஸோ அது கூடவே இந்த ஹோஸு எல்லாமே சேர்த்து ஒரு 500 செலவு பண்ணிங்கன்னா உங்களோட வீட்டோட யூஸ் பொறுத்து எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த ஹோஸை வாங்கிக்கலாம். ஸோ அது கூடவே ஒரு கனெக்டர் கொடுப்பாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு அந்த நாபு போடணுமோ அங்கே ஈஸியாக நம்மளே கட் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கனெக்டர்ஸு அந்த நாபெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாப் நான் வாங்கும்போது ஒரு அரௌண்டு 150 ரூபா சொன்னாங்க ஒரு நாபு. ஏன்னா இது வந்து அவ்வளோவா துருப்பிடிக்காது. ஸோ அதனால தான் அந்த ரேட்டு. ஒவ்வொரு நாபுமே 150 ரூபா, 120 ரூபா. அது ஏரியாவை பொறுத்து நீங்கள் விவசாய பொருள்கள்லாம் விற்கிற இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம் இதை.